ஹாய் எரிவன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஹவு டு பிளான் அவர் டே. நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் சில நேரத்தில் அது நடக்கவே நடக்காது. அதை எப்படி நடக்க வைக்கிறன்றதை நான் கடைசியில் சொல்லியிருக்கேன். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிளான் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணுறன்றதை பார்க்க முன்னாடி நம்ம ஏன் பிளான் பண்ணணுன்ற விஷயம் இருக்குல்ல. சில பேர் உங்கள் கிளாஸில் அகாடமிக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களை விட ஸ்மார்ட்டராலாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களோட அதிகமாக மார்க் எடுப்பாங்க. அதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவங்க பிளான் பண்ணுற விதம் உங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மிச்சப்படி உங்களோட ஸ்மார்ட்டாக இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. அப்போ அப்படி என்ன தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குல்ல. இப்போ நான் இன்றைக்கி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான இதே மாதிரி நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிற ஒரு பிளானை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா, காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு 3 விஷயம் செய்யணும். அப்படி நீங்கள் எந்த 3 விஷயம் வேணால் இருக்கலாம். பயாலஜி ரிவைஸ் பண்ணலாம், ஃபிசிக்ஸில் எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம், இல்லைனா கெமிஸ்ட்ரியில் ஆர்கானிக்கில் எடுத்து ஈக்குவேஷன்ஸ் எல்லாம். என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற 3 விஷயம். ஏன் நான் 10 விஷயம் பண்ணக்கூடாதா? நான் நிறைய விஷயம் நான் பண்ணுவேன், நான் 16 மணி நேரம் 20 மணி நேரம் படிக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது 10 விஷயம் செஞ்சு அரைகுறையாக செய்கிறதுக்கு 3 விஷயம் செஞ்சால் நறுக்குன்னு செய்யணும். அதை தான் நமக்கு ரிசல்ட்டையும் தரும். சரி, இந்த 3 விஷயம், இந்த ரிவிஷன் பண்ணலாம், எம்சிக்கு போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த 3 விஷயம் இருக்குல்ல, அது எப்போ பிளான் பண்ணணும் அப்படின்னா, நேற்று நைட்டு. இப்போ நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டே பிளான் பண்ணிடணும். இப்போ நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னா நாளைக்கு காலையில் உட்காந்து பயாலஜியில் இதை படிக்கணும், கெமிஸ்ட்ரியில் அதை படிக்கணும், ஃபிசிக்ஸில் அதை படிக்கணும்னு எழுதக்கூடாது. நேற்று நைட்டே பிளான் பண்ணிடணும். ஏன் காலையில் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம நீங்கள் நைட்டு படிக்கிறதா இருந்தாலும் சரி, காலைல 5 மணிக்கு எழுந்தாலும் சரி, காலைல 10 மணிக்கு எழுந்தாலும் சரி, ஒரு 6-7 மணி நேரம் தூங்கிட்டு தான் எழுந்திருப்பீங்க. அப்போ எல்லாரோட பிரெயினும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாத்தோடைய பெஸ்ட்டு எனர்ஜி நம்மளால் பெஸ்ட்டை காமிக்கணும்னா காலையில் நேரத்தில் தான் காமிக்க முடியும். அப்போ நம்ம பிளான் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் இங்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் இன்றைக்கி நைட் பிளான் பண்ணாமல் படுத்து தூங்குறேன், நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நைட் பிளான் பண்ணி படுத்து தூங்குறீங்க அப்படின்னா, நான் காலைல எழுந்துச்சி என்ன படிக்கிறேனே தெரியாமல் இருப்பீங்க, நான் இருப்பேன். ஆனால் நீங்கள் காலைல எழுந்துச்சி இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்ற இதில் இருப்பீங்க, கிளாரிட்டியில் இருப்பீங்க. அப்போவே நீங்கள் என்னோட 10 ஸ்டெப் ஃபார்வர்டில் இருப்பீங்க. அப்போது நீங்கள் பிளான் பண்ணுறத நைட்டே பிளான் பண்ணிடணும். காலைல எந்திரிச்ச உடனே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். காலைல எழுந்தோடனே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? யுவர் ஈவினிங் பிளானிங் கிரியேட்ஸ் யுவர் மார்னிங் பவர். இது ரொம்ப ரொம்ப கரெக்டான லைன். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே ஒர்க் பண்ணுறானோ அப்படின்னா நேற்று நைட்டே பிளான் பண்ணணும். நேற்று நைட் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மார்னிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களோட மார்னிங்கை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டே சக்ஸஸ்ஃபுல். உங்கள் டே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா உங்கள் வீக் சக்ஸஸ்ஃபுல். உங்கள் வீக் சக்ஸஸ்ஃபுல்னால் மந்த் சக்ஸஸ்ஃபுல். மந்த் சக்ஸஸ்ஃபுல்னால் நீட்டும் சக்ஸஸ்ஃபுல். அப்போது பேசிக்கே எங்கே இருக்குது? இப்போ ஃபிசிக்ஸுக்கு பேசிக், கெமிஸ்ட்ரிக்கு பேசிக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்மளோட நாளோட பேசிக்கே மார்னிங்கில் தான் இருக்குது. அதனால் மார்னிங்லலாம் தயவுசெய்து ஃபோன் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன தப்பு செஞ்சால் வேணால் நம்ம நீட்டில் தப்பிச்சுக்கலாம். ஆனால் காலையில் நீட்டுன்றல ஜேஇ, யூபிஎஸ்சி என்ன எழுதினாலும் காலையில் எந்திரிச்சு ஃபோன் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப நம்மளே பின்னாடி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோன்னு தான் அர்த்தம். காலையில் ஃபோன் பார்த்துறவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் சீட்டு வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு டாப்பரும் ஃபோன் பார்த்துருக்காங்க, ஆவரேஜ் எல்லாருமே ஃபோன் பார்ப்போம் தான். ஆனால் ஆவரேஜுக்கும் டாப்பருக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை முன்னாடி செஞ்சிடணும். காலைல எழுந்துச்சி படிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் காலைல எழுந்தோடனே ஃபோன் பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த நாளே ஒரு மாதிரி நமக்கு டம்மாக இருக்கும். இப்போ நமக்கே படிக்க தோணாது. என்னடா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் படிக்கல, இதுக்கப்புறம் படிக்கணுமான்னு தோணும். இதுவே காலைல ஒரு 4 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் நீ படி நான் சொல்லவே இல்லை. காலைல 4 மணி நேரம் படித்தா கூட காலைல எழுந்தோடனே ஃபோன் பார்க்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிறையா நேரம் படித்தா நிறையா மார்க் எடுத்துடலாம். அஃப்கோர்ஸ் நிறைய நேரம் படித்தா நிறைய மார்க் எடுக்கலாம் தான். ஆனால் நிறையா சரியான இதை படிக்கணும். இப்போ பயாலஜியில் என்சிஆர்டி லைன் இருக்குது. என்சிஆர்டியை மக் பண்ணணும் தான். அதுக்காக இசுவாசு மக் பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சுட்டு அதை மக் பண்ணணும். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின்லாம் நம்மளே கிரியேட் பண்ணி அதை மக் பண்ணணும். நமக்கு கான்செப்டை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ என்சிஆர்டி இசுவாஸ்லேருந்து நான் படிக்கிறேன்னு சொல்லி 16 மணி நேரம் படிக்கிறத விட 8 மணி நேரம் படித்தாலும் சரியாக படித்தா நம்ம நல்ல மார்க் வாங்கிடலாம். அதனால் நம்ம நிறையா நேரம் படித்தா மட்டும்தான் நிறையா மார்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொடக்டிவ் மீன்ஸ் என்ன? நம்ம சரியான விஷயத்தை செய்கிறோமா, அதுதான் ப்ரொடக்டிவ். டிஃப்ரென்ஸ் இங்கே டைமில் கிடையாது. நிறைய பேருக்கு நினச்சிட்டு இருக்கோம் டிஃப்ரென்ஸ் நம்ம டைம் நம்மளோட அவங்க அதிக டைம் படிக்கிறாங்க, அப்படி கிடையாது. டிஃப்ரென்ஸ் ஃபோக்கஸில். இப்போ நீங்கள் 100% ஃபோக்கஸ் கொடுத்து கொஞ்ச நேரம் படித்தா கூட 10 மணி நேரம் படிக்கிறத விட நீங்கள் அவரோட நீங்கள் ஃபார்வர்டாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் ரிசல்ட் அதிகமாக வரும். டைம் அதிகமாக இருக்கிற இடத்துல ரிசல்ட் அதிகமாக வராது. அதனால் ஃபோக்கஸ் பண்ணி 16 மணி நேரம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக படிங்க, உங்களை யாருமே தடுத்து நிப்பாட்டல. ஆனால் ஃபோக்கஸாக இருங்க. ஃபைனலாக உங்கள் டேவெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் நீங்களே கேட்டுக்கோங்க, நம்ம இந்த நாளைக்கு நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சா?
இல்லை நடக்கலையா, இல்லை நம்ம எதை சரியாக பண்ணணும், நம்ம ஃபிசிக்ஸில் வந்து நம்ம கரெக்டாக எம்சிக்யூ போட்டோமா, பயாலஜி நமக்கு சரியாக வருதா, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டீங்க அப்படின்னா தப்பு அங்கே இருக்கும். தப்பு இல்லாமல் இருக்காது. தப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இல்லாமல் இருக்காது. அதை நம்ம சரி பண்ணணும். இப்போ பிளான் மட்டும் பண்ணினா போதும், அதை சரியும் பண்ணணும். இதே மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஃபைனலாக நீங்களே கேட்டு அதை அனலைஸ் பண்ணி திருத்திட்டீங்க. இதே மாதிரி டெய்லியும் பண்ணீங்க அப்படின்னா 1 வாரத்தில் 2 வாரத்தில் மிஞ்சி போனால் 3 வாரத்தில் உங்கள் சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி பார்க்கலனா நான் இந்த ஃபாலோ பண்ணேன், எனக்கு இது ரிசல்ட்டே வரல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக் சேஞ்சஸ் நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டெய்லியும் வந்து உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கிற மாதிரி உங்களோட வீக்லி உங்கள் ப்ராக்ரஸை வந்து சரி பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீக்கில் வந்து நம்ம எத்தனை சாப்டர் படிச்சிருக்கோம், இதே மாதிரி போனால் இன்னும் எத்தனை வீக் இருக்குது, அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண முடியுமா, அப்போ நம்ம எங்கே கூட்டணும், எங்கே ஸ்பீடை கம்மி பண்ணணும், நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கோம், அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பாருங்கள். பிளானிங் மட்டுமே நம்மளை சக்ஸஸ் வந்து தராது. பிளானிங் சக்ஸஸ் தரும், ஆனால் பிளானிங் மட்டுமே பத்தாது. பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஆக்ஷன் எடுக்கணும். பிளான் பண்ணிடணும், அதை வந்து செயல்படுத்தி ஆக்ஷன் பண்ணணும், அதை அப்புறம் அனலைஸ் பண்ணணும். இது 3மே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே தான் பிக் சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு வாரத்தோட முடிவுலையும் உங்கள் ப்ராக்ரஸ் எடுத்து பாருங்கள். நம்ம பயாலஜியில் படிச்சிருக்கோம், இது சரியாக வருது, நம்ம முன்னாடியோட இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை, டக்குன்னு அப்போ வந்து நம்ம வேறு இது எடுத்துடணும். நம்ம வந்து தப்பான விஷயத்தை செய்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் அந்த தப்பு சரி பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. அதனால் ஒவ்வொரு வாரமும் நம்மளோட கோல் 720, 680, 600 எது வேணால் இருக்கலாம். உங்களை கோல் நோக்கி நீங்கள் வந்து கிட்ட போயிட்டுருக்கீங்களா, இல்லை நம்ம வந்து 16 மணி நேரம் 17 மணி நேரம் படிச்சுட்டு தான் இருக்கீங்க, ரிசல்ட் வராமல் இருக்கேன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணுறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, அதே மாதிரி அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க் என்னடா நம்ம எதுவுமே செய்யாமல் இருந்தோம், அப்போயும் அதே மார்க் தான் வந்துச்சு, இப்போ இவ்வளோ செய்கிறோம், இப்போயும் அதே மார்க் தான் வருது அப்படின்னா உங்கள் பிளானை மாற்றிடணும். இதுதான், அதாவது முதல் செய்யணும், ஏதாச்சும் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் செய்யணும். செஞ்சுட்டு நிறைய பேர் செய்வாங்க, ஆனால் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் கோட்டை விட்ருவாங்க. நீங்கள் செஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். பிளான் போட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அனலைஸ் பண்ணி பாருங்கள். யூ பிகம் அன் அன்ஸ்டாப்பபிள். இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் அப்படித்தான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்னால் மார்க் வாங்க முடியலை, அது உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். சப்போஸ் உங்களால் நீங்கள் மார்க் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லைன்னா அர்த்தம் கிடையாது, நீங்கள் சரியாக ப்ராப்பராக பிளான் பண்ணலைன்றதான் அர்த்தம். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கை வேணால் அச்சீவ் பண்ணலாம், எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டை வேணால் அச்சீவ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்ல, நம்ம என்ன தான் பிளான் போட்டாலும் சில விஷயங்கள் வந்து நடக்காது. அதை நடக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் டிப் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து என்னென்னா ப்ரிப்பேர் ஃபார் அன் அன்பிரடிக்டபிள் திங்ஸ். சப்போஸ் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறப்போ இதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் நடக்காது. அப்போ பிளான் பண்ணுறப்பே பண்ணிடணும், நான் இதெல்லாம் பிளான் பண்ணுறேன், இதெல்லாம் நடக்கும். சப்போஸ் இதெல்லாம் நடக்கலைனா கூட நீங்கள் நைட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன், என்ன தப்பு பண்ண அனலைஸ் பண்ணுவேன், ஏன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவேன், அதேமாதிரி வீக் அனலைஸ் பண்ணுவேன். ப்ரிப்பேர் ஆயிருங்க. நிறைய பேர் இங்கே வந்து அன்பிரடிக்டபிள் திங்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகாதனால தான் நம்ம டிப்ரெஷன் போகிறோம், நம்ம நினச்சது நடக்கலைன்னு கவலைப்படுறோம். அதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் பிளான் பண்ணுறப்பே அதுக்கு ரெடியாக இருங்க. இன்றைக்கி இதெல்லாம் பண்ண போகிறேன், சப்போஸ் இதெல்லாம் பண்ணலனா கூட நான் அனலைஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணலைனா கூட அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிடலாம். பெஸ்ட்டு டைம் இஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ நான் நீங்கள் பேசினலாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு, நான் நீங்கள் செய்ய போகிறேன் அப்படின்னா கமெண்டில் சேலஞ்ச் அக்செப்டட் ஸ்டார்ட் நவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லா மார்க்கையும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.